அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்களுக்கு லண்டன் ஸ்போக்கன் இங்கிலீஷின் இனிய வணக்கங்கள். ஆசிரியர்களுக்கு, பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இந்த சிறப்பு தகுதி தேர்வானது வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கி அந்த ஆண்டு இறுதியில் டிசம்பரில் 3 கட்டங்களாக நடைபெறுவதற்கு செயல் திட்டங்களை வகுப்பதற்கு தேர்வுத்துறைக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான முன்னெடுப்புகளை தேர்வுத்துறை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. 2011க்கு பிறகு டெட் என்பது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்பது நடைமுறைக்கு வந்ததற்கு முன்னால், அதாவது 2011க்கு முன்னால் பணியில் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்களாகிய சீனியாரிட்டி பேசிஸ் மற்றும் டிஆர்பி மூலமாக பணியில் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு இது ஒரு கசப்பான மருந்து. இந்த தேர்வானது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனெனில் ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் பணியாற்றி, 20 ஆண்டு காலம், ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி, ஏறத்தாழ 20-25 வருடங்களுக்கு மேலாக அவர் பணியாற்றி மாணவர்களின் கல்வித்திறனிலே வளர்ச்சியிலே தன்னை முழுவதுமாக நினைத்து கொண்டு சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அளப்பரிய சேவையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆசிரியர் பெருமக்கள். திடீரென்று அவர்களுக்கு இது ஒரு கட்டாய தேர்வாக இருக்கிறது. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் அவர்கள் வழங்கிய தீர்ப்பால், அவருடைய தீர்ப்பின்படி நல்ல அறிவுள்ள சமுதாயமாக, வெற்றிகரமான சமுதாயமாக, ஒரு வளமிக்க சமுதாயமாக மாற வேண்டும் என்றால் அங்கே இருக்கின்ற அந்த பள்ளிகளிலே பணியாற்றுகின்ற இளம் குழந்தைகளுக்கு பணியாற்றுகின்ற 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் திறன் படைத்தவர்களாக இருக்க வேண்டும், ஸ்கில்டு பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறத நீதியரசர் வலியுறுத்துறாங்க. அதன் அடிப்படையில் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்பது அவசியமான ஒன்றாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஆசிரியர் என்றாலே அவர்கள் டெட் தேர்வு எழுதியிருக்க வேண்டும். டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வெற்றி பெற்றிருக்க வேண்டும். தகுதி தேர்வில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அது அடிப்படை தகுதியாக நீதியரசர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகையினால் தேர்வு என்பது கட்டாயம்தான். தேர்வு என்பது கண்டிப்பாக ஆசிரியர் எழுத வேண்டிய சூழல் இப்போது உருவாகி இருக்கிறது. தேர்வுக்கு பயப்படுவர்கள் அல்ல ஆசிரியர்கள். தேர்வை எழுதுகின்ற வயது தான் வித்தியாசமாக இருக்கிறது. அதை தான் வருத்தமாக இருக்கிறது. இது தேர்வு எழுதுகின்ற வயதா? தேர்வு எழுதுகின்ற ஒரு சூழ்நிலையாக இப்போ இருக்கிற அவர்களுடைய உடல்நிலை, அவர்களுடைய சூழ்நிலைகள், அவருடைய குடும்ப சூழ்நிலைகள், அவர்களுடைய தனிப்பட்ட உடல் உபாதைகள், இந்த வயதில் அவர் இருக்கின்ற பொறுப்புகள், குடும்ப பொறுப்புகள், சமுதாய பொறுப்புகள் எல்லாமே ஒரு அழுத்தி விடுகின்றது. இதுவெல்லாம் சூழப்பட்டு ஒரு அழுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் புத்தகத்தை எடுத்து படித்து தேர்வு எழுதுவது என்பது இளைஞர்களுக்கு வேண்டுமானால் அது சரியாக இருக்கலாம், இளம் காளைகளுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு அது ஈஸியாக இருக்கலாம். ஆனால் வயது முதிர்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு இப்போ உள்ள காலச்சூழலில் அவர்களுடைய வயது முதிர்வை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, அவர்களுடைய அனுபவத்தை, அவருடைய பிரச்சனைகள், அவர்கள் குடும்ப சூழ்நிலையெல்லாம் ஒத்து பார்க்கின்ற போது அவர்களால் இதை எழுத முடியும் என்பது மிகவும் சிரமத்துக்கிடமானது, மிகவும் கவலைக்குரியது. உடல் உபாதைகள் இருக்கும், உடலில் மன இயல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள், பல்வேறு சுற்றுச்சூழலில் அவர்களை சூழ்நிலை கைதியாக இருப்பார்கள். இந்த நேரத்தில் அவர்களை போய் தேர்வுக்கு தயார் செய்து படித்து வாருங்கள் என்பது, தேர்வுக்கு தயாராகுங்கள் என்று சொல்வது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் கால ஓட்டத்தில் நம்மளும் போடத்தான் வேண்டும். ஓட்டத்தோடு கால மாறுபாடுகளுக்கு நாம் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தக்கபடி நம்மளை மாற்றிக்கணும். அதை தவிர ஒரு வழி இல்லை. அரசும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சீராய்வு மனு கொடுத்தாங்க. அதன் பிறகு அப்படியே விட்டுற முடியுமா? ஏதாவது ஒரு வகையில் ஆசிரியர்கள் பாதிக்கக்கூடாது,
பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த தேர்வையும் நடத்துகிறார்கள். ஒரு அரசுடைய பொறுப்பது. எந்த வகையிலும் ஆசிரியர்கள் பாதிக்கக்கூடாது என்ற உணர்வு இதிலே பளிச்சிடுகிறது. அதனால்தான் தேர்வையும் வைத்திருக்கிறார்கள். அதை 3 கட்டமாக வைத்திருக்கிறார்கள். ஜனவரியிலே 2026 ஜனவரியிலே எழுதலாம். ஒருவேளை அதில் தேர்ச்சி பெற முடியவில்லை என்றால் அதை தொடர்ந்து வருகின்ற 6வது மாதத்தில் ஜூலையில் திரும்பவும் எழுதலாம். ஜூலையிலும் தேர்வு 2வது கட்டத்திலும் தேர்வு பெற முடியவில்லை என்றால் 2வது கட்டத்திலும் தேர்வு பெற முடியவில்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3வது கட்டம் 2026 டிசம்பரில் நடைபெறும் தேர்வில் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றுவிடலாம், தேர்ச்சி பெற்று விடுவார்கள் அப்படின்ற எண்ணம் அரசிடம் இருக்கிறது. ஆகையினால இந்த 3 கட்டத்தோடு முடித்துக் கொள்கிறார்கள் அவர்கள். 4வது கட்டத்திற்கு செல்லவில்லை. காரணம், 4வது கட்டம் என்பது நடத்தப்போகின்ற 3 கட்ட தேர்வுகளின் முடிவு. அதில் இருக்கின்ற சாதக பாதகங்களின் அடிப்படையில் அதுக்கப்புறம் ஆய்வு செய்து வேண்டுமானால் நடத்தி கொள்ளலாம் அப்படி என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த தேர்வானது நடத்தப்பட இருக்கிறது. இதில் நடத்தப்பட தேர்வு சாதாரண ரெகுலர் தேர்வு அல்ல, எல்லோருக்கும் நடத்தப்படுகின்ற ரெகுலர் தேர்வு அல்ல. இந்த தேர்வுக்கே பெயரே சிறப்பு தகுதி தேர்வு, ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு என்றால், சிறப்பு என்றாலே அதில் சில நிறைய விஷயங்கள் இருக்குது. சிறப்பு என்றாலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1962 புகழ்பெற்ற பாடல் வரிகள் ஒன்றை நினைவு கூறுகிறது. 1962 அன்னை என்ற ஒரு திரைப்படம், அன்னை என்ற ஒரு திரைப்படம் ஆர் சுதர்சனம் அவர்களின் இசையமைப்பில் அவர்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்களால் இயற்றப்பட்ட புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை என்ற பாடல் வரிகளை மனதிலே ஆசை போட்டு நாமெல்லாம் வெற்றி காண்பதிலே யாரும் தடையாக இருக்க முடியாது. ஆனால் புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை என்பதை மனதிலே நிறுத்தி வெற்றி பெறுவதிலே நோக்கமாக இருக்கும் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.